யாரோ பாரத தேசத்தை சேர்ந்தவர், ஒரு அந்த நாள்ல வாழ்ந்த ஒரு சன்னியாசி. அவர் கடல் கடந்து எங்கேயோ போறார், பிரச்சாரத்துக்காகத்தான் போறார், உயர்ந்த நோக்கத்தோட போறார். கடல்ல போயிட்டு இருக்கார், கப்பல்ல போயிட்டு இருக்கார். கப்பல்ல போயிட்டே இருக்கிறவர் ரொம்ப தேஜஸ்வியா இருக்கார். ஒரு வெள்ளக்காரர் அவரை பார்த்தார். இறங்குற இடம் வந்துருத்து, ஏதோ ஒரு போர்ட் வந்துருத்து, ஒரு துறைமுகம், எல்லாம் இறங்கிட்டு இருக்கா அந்த கப்பல்ல இருந்து. சான் பிரான்சிஸ்கோவோ எங்கேயோ எல்லாம் இறங்கிட்டு இருக்கா. அவர் இறங்கல, அப்படியே நின்றுட்டே இருக்காரு. இந்த வெள்ளக்காரர் வந்து பக்கத்துல வந்து கேட்கிறார், என்ன நீங்க இறங்கலையா? எல்லாரும் இறங்கியாச்சே, இதுக்கு மேல எங்கேயும் போகாது, இறங்க வேண்டியதுதான். ஓ, இறங்க வேண்டியதுதானா அப்படின்னு அவர் கேட்கிறார். அடுத்தது அவர் கேட்டார், உங்களுடைய வஸ்துக்கள் எல்லாம் எங்கே, உங்க சாமான்கள் எல்லாம் எங்கே, பொருள்கள்லாம் எங்கே அப்படிங்கிறார். அவர் சொன்னார், என் உடம்புல எந்தெந்த அவயவங்களை எம்பெருமான் கொடுத்திருக்கானோ அதை தாண்டி எந்த வஸ்துவும் என்னிடத்துல இல்லை அப்படிங்கிறார். அவரை பார்த்தார் இவர். ஆனா ஒரு காவி உடை தரித்திருக்கிறார், ஆள் நல்லா பளபளன்னு இருக்கார். இந்த உலகத்தையே வெல்வதற்கு புறப்பட்ட ஒரு அருணோதயத்தை போல அவர் விளங்குகிறார். இப்படிலாம் அவரை பத்தி வர்ணிச்சிருக்கார். உங்ககிட்ட எந்த பொருளும் இல்லையா? இல்ல. அடுத்து அவர் கேட்கிறார், நீர் எங்க போகணும்? அவர் சொன்னார், நான் எங்க போகணும், நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன், எல்லாமே என்னதுதான், இந்த உலகமே என்னோடதுதான், எல்லா இடமும் பரமாத்மாவாலே வியாபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரமாத்மா என்னிலும் உளன் உன்னிலும் உளன். இன்னொருத்தரா இருந்தா இதெல்லாம் ஏன் இவர் இடத்துல போய் கேட்டோம், நம்ம பாட்டுக்கு இறங்கி போயிருக்கலாம், ஏதோ ஒத்தாசை பண்ணலாம்னு போனா இவ்வளவு குழப்பறாரேன்னு ஆகிடாதா? ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பதில்கள் எல்லாம். அந்த வெள்ளைக்கார என்பதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான். அதுக்கு மேல அவர் கேட்டார், இங்க யாரை பார்க்க போறீங்கோ? அப்படியெல்லாம் ஒண்ணு பரிச்சயம் இல்லாத நீங்க கிளம்பி இருக்க மாட்டீங்கோன்னு நினைக்கிறேன், யாராவது தெரிஞ்சவா இங்க இருக்காளான்னு. அவர் ரொம்ப அழகா பதில் சொன்னார். ஒரு கையை எடுத்தார், இந்த வெள்ளக்காரன் தோள் மேல அப்படி கையை போட்டார். இப்போதைக்கு எனக்கு இங்க தெரிஞ்சிருக்கிற ஒரே ஆள் நீர் தான். நான் வேற யாரையும் தெரிந்து கொண்டவன் அல்லேன். இங்கேருந்து அப்படியே பிரச்சாரம் பண்ணணும்னு கிளம்பி வந்தேன். அவர் காரியத்துக்காக நான் புறப்பட்டு இருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கணும், இங்கே நான் புறப்பட்டிருப்பது என்னுடைய காரியத்திற்காக வந்து இறைவனுடைய காரியத்திற்காக புறப்பட்டிருக்கிறேன். அப்போ அதற்கு என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமோ அது அத்தனையும் செய்ய வேண்டியது அவருடைய பொறுப்பு. இப்போ உம்மை காட்டி இருக்கார், நீரா வந்துதான் பேசினீர். நான் வந்து உங்ககிட்ட வந்ததுன்னா கேட்டேன், எனக்கு இங்க யாரையும் தெரியாது, எங்கேயாவது போகணும், நான் வந்து கேட்டேன். இப்ப நீரா வந்து கேட்டிருக்கீர், இப்ப உம்மிடத்துல சொல்லிட்டேன், உம்மைத்தான் தெரியும்னுட்டேன். நீர் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று இருக்குமாகில் நீர் அழைத்து கொண்டு செல்வீர். இல்லைன்னா எனக்குன்னு எம்பெருமான் சர்வேஸ்வரன் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி இருப்பான், எனக்கு கவலை இல்லைங்கிறார். அவர் அதிர்ந்து போனார், மெய்யே அதிர்ந்து போனார். அவர் கை கூப்பிட்டு சொல்றாராம், நான் அழைச்சிட்டு போறேன், நீங்க எங்க போகணும்னாலும் உங்களுடைய பிரசங்கத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு அழைத்து கொண்டு போனானா. இதுல இருந்து தெரிய வருகிற விஷயம் என்னன்னா, நாம முழுவதுமாக நம்மை அவருக்கு கொடுத்து விட்டோம்னு சொன்னால், நான் யாருன்னு நான் புரிஞ்சுட்டேன், நான் ஆத்மா. இந்த ஆத்மா அழிவில்லாத ஒரு பொருள். எங்கனம் எம்பெருமான் அனாதியோ அங்கனம் நானும் அனாதி, எனக்கு அழிவில்லை. இது தெரிஞ்சுட்டா மட்டும் போதாது, அப்படிப்பட்ட என்னை நான் ஸ்வதந்திரன் என்று எண்ணுதல் கூடாது. நான் அவனுக்கே ஆட்பட்டவன். எம்பெருமான் ஆண்டானாக இருக்கிறான், நான் அடிமையாக இருக்கிறேன். அவர் தலைவர், நான் தொண்டனாக இருக்கிறேன். அவர் உயர்ந்தவர், நான் தாழ்ந்தவன். இதை நிச்சயமா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு நமக்கு இருந்து, நாம் யார் என்று தெரிந்து கொண்டவர்களாக நாம் இருந்து, அவருக்கே வசப்பட்டு அத்தியந்த பாரதந்திரியம்னு சொல்றோம் இல்லையோ, அப்படி இருந்துட்டோம்னு சொன்னால் நமக்கு எந்நாளும் வெற்றி தான். அப்படின்னா தோல்வியே வராதா சுவாமின்னு சொன்னார். சுவாமி, தோல்வின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம் சில விஷயங்களை, அதனாலும் பற்பல நன்மைகள்ங்கிறது ஏற்படக்கூடும். இங்க நன்மைகள்ங்கிறது எல்லாவற்றிலும் நிச்சயமாக இருக்கிறது.